உதகை அருகே பழங்குடியின பெண்ணை அடித்து கொன்ற ஆட்கொள்ளி புலி வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, அந்த புலியை பிடிக்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது? கூடுதல் விவரம். உதகை அருகே இருக்கக்கூடிய மாவனல்ல பகுதியில் தான் தற்போது அந்த புலி சிக்கி இருக்கிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதி மாவனல்லா அருகே குடியிருப்பு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தனியார் நிலத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாகியம்மாள் என்ற 61 வயது மதிக்கத்தக்க பெண்ணை புலி அடித்துக் கொண்டு இழுத்துச் சென்றது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய நிலையில் அந்த புலியை பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வனத்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்துதான் வனத்துறையினர் அந்த புலியை பிடிப்பதற்காக கூண்டு வைத்தனர். அதே போல 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன தானியங்கி கேமராக்கள், ட்ரோன் கேமராக்கள் என 30க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் என தொடர்ந்து கண்காணித்த நிலையில் கடந்த 13 நாட்களாக அந்த புலியானது கண்டுபிடிக்க முடியாமல் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்றது. அதன் பின்னர் கடந்த 7ஆம் தேதி மீண்டும் அந்த புலியானது மீண்டும் அந்த நாகியம்மாளை அடித்துக் கொண்ட இடத்திற்கு வந்த நிலையில் அந்த காட்சிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த நவீன கேமராக்களில் பதிவாகியது. அதனைத் தொடர்ந்து அந்த தீவிரமாக அந்த புலியை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் அந்த புலியை பிடிப்பதற்காக கூண்டுகளில் அதற்கு பிடித்த உணவுகளை வைத்தனர். ஆனாலும் கடந்த 4 நாட்களாகவே புலி அந்த கூண்டிற்குள் சிக்காமல் தொடர்ந்து போக்கு காட்டி வந்தது. நிலையில்தான் அந்த புலியை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த நாகியம்மாளை அடித்துக் கொன்ற இடத்திற்கு சற்று அருகில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் தான் இன்று அந்த புலியானது சிக்கியிருக்கிறது. தற்போது அந்த புலி மிகவும் ஆக்ரோஷத்துடன் இருப்பதனால் அந்த கூண்டு அதாவது சிக்கி அது உள்ளிருப்பதனால் அந்த கூண்டு முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த புலியை வேறு கூண்டிற்கு மாற்றி அந்த வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அதாவது வன உயிரின மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினர் அந்த பகுதியில் மற்றும் உயரதிகாரிகள் தற்போது அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். பொதுமக்களும் அந்த செய்தியை அறிந்து நிம்மதி அடைந்ததுடன் அந்த இடத்தில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த புலியானது இங்கிருந்து முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அதாவது வன உயிரின மறுவாழ்வகம் அல்லது உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் கடந்த 16 நாட்களுக்கு மேலாக இந்த புலியால் அச்சமடைந்து வந்த கிராம மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த புலி வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பதற்கான முடிவுகள் தற்போது வனத்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.